ஆனா சின்ன பையனா பார்த்து போட்டாங்கன்னா பயமா இருக்குண்ணா. நான் என்னண்ணா இது கத்திரிக்கோளம் செடிக்கிட்டு இருந்தீங்க, ட்ரிம்மர் என்னாச்சு? ஐயோ, கேட்டது ஒரு குத்தமாயா, அங்கெல்லாம் ட்ரிம்மர் கொண்டு போறீங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த லக்கிங்கிற ஷிட்ஸு நம்ம இடத்துக்கு குரூமிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர் எல்லாமே நீட்டாக இருந்தது. பட் வந்து குறைச்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபர் கட் கேட்டிருந்தாங்க அவங்க பெட் பேரண்ட்ஸ். நம்மளும் ஒர்க்கு ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் 4 months ஓல்டு தான். ஸோ இப்போலேருந்தே நம்ம க்ரூமிங் பழக்குனா அந்த பப்பி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏதோ விளையாட்டுத்தனமாக நினைப்பாங்க, சுகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நினப்பு வரும். பட் திடீர்னு ஒரு 2 வயசு 1 வயசில் கொண்டு வந்து நம்ம க்ரூமிங்னு 8 months அபோவ்னு போனாலே அவங்களுக்கு வந்து க்ரூமிங்னா என்னன்னே தெரியாது. ஒரு ட்ரிம்மர் சவுண்டு கேட்டவுடனே பதறது, பதட்டப்படுறது, இங்கிட்டங்கிட்டன்னு ஓடுறது. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர் வரும். நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம வந்து இப்போ அந்த கால் போகப்போ சென்சிட்டிவ் ஆகும். பட் இருந்தாலும் அவங்க தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லைப்பா அப்படியே சொல்லி பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கு பழகிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அவங்க பழகிடுவாங்க. இல்லாட்டினா அவங்க வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 4 months ஓல்டுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக அவங்ககிட்ட எல்லாமே அப்ரோச் பண்ண முடியும். ஒரு டாக் வந்து கற்றுக்கிற ஏஜ், ஒரு பப்பிங்கிறது கற்றுக்கிற ஏஜுங்கிறது இந்த ஏஜ் தான். 4 months to 6 monthsக்குள்ளே உங்கள் பப்பீஸ் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. க்ரூமிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் வெளியில் போய் க்ரூமிங் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் வீட்டிலேயே வந்து அட்லீஸ்ட் கோம்பிங் பண்ணுங்கள். சின்ன இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற முடி எல்லாத்தையும் கட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷனும் க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பராக நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர் ஃபேஸுமே நீட் பண்ணியாச்சு. டெய்லில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. அண்ட் ஃபைனலாக சூப்பராக குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. குளிப்பாட்டும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தண்ணியை பார்த்து பயம் இல்லை. அதே சமயம் வந்து இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறது, தலை மேலே தண்ணி பட்டோடனே உழுப்புறது, எந்த ஒரு இதுவும் பண்ணலாம். அவர் வார்டு குட் பாயாக பிஹேவ் பண்ணார். எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த சோப் வாட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு மாதிரி ஸ்மெல் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அதுக்கு மட்டும் நம்ம பயந்தார். தேய்ச்சி விடும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, குளிப்பாட்டும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சோப் நம்ம ஷாம்பு வாட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தார். ஷாம்பு வந்து நாங்கள் டைல்யூட் பண்ணி டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால கண்டா அந்த ஃபீல் மாதிரி ஆச்சா என்னன்னு தெரியல. நல்லா தோட்டிட்டு ப்ளோ ட்ரையர் உடம்புல ஓகே, பட் தலையில் சுத்தமாக பிடிக்கல. சூப்பராக அழகாக ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கார் பாருங்கள், வாழை ஆட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.